ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போசி ஆடியோஸ். நான் உங்கள் பூபதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் என்னன்னா, என்னோடய ரூமில் வந்து ரொம்பவே எக்கோ இருக்கிறதுனால நான் வந்து அக்வாஸ்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேங்க. ஸோ அக்வாஸ்டிக் ட்ரீட்மெண்ட்னால நான் ஃபுல்லி அக்வாஸ்டிக் ட்ரீட்மெண்ட் கிடையாது, செமி அக்வாஸ்டிக் ட்ரீட்மெண்ட் தான். இதுக்காக ரொம்ப நான் மெனக்கடலை. நான் வந்து இதோட காஸ்ட் எவ்வளோ, ஃபுல் அக்வாஸ்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணனா எவ்வளோ செலவாகுன்றது நான் கொட்டேஷன் வாங்கினேன். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா 8 lakhs 10 lakhs அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்பவே அதிகமான ப்ரைஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபுல் அக்வாஸ்டிக் ட்ரீட்மெண்ட்டை விட நான் ஆன்லைனில் பார்த்தது என்னென்னா, இந்த ஃபாரின் வெப்சைட்லாம் பார்த்தது என்னென்னா, இந்த மாதிரி பேனல்ஸ் போட்டாலே பெஸ்ட்டு ரிசல்ட்டை வந்து கொடுக்குங்க, பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோடய ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 14 to 10 இந்த ரேஷியோவில் தான் இருக்குது. ஸோ 9 feet ஹைட் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா, மொத்தமே 16 பேனல்ஸ் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ 16 பேனல்ஸ் பொறுத்த வரைக்கும் நானே அக்வாஸ்டிக் அந்த பேனல்ஸ் ரெடி பண்ணது தான். நான் வெளியில் கொடுத்தோ இல்லைனா நான் ஆன்லைனில் வாங்கியோ எல்லாம் பண்ணல, நானே ஓனாக பண்ண அக்வாஸ்டிக் பேனல்ஸ் தான் இது. எக்ஸாம்பிள் இந்த பேனல்ஸ் காட்டுறேன் பாருங்கள். யா, நல்ல ஒரு மோஷி கிளாத்தில் தான் பண்ணியிருக்கேன் நான். 2 to 4 feet கிட்ட இருக்குது இதில். அண்டு பேக்கில் வந்து ஒயிட் கலரில் லைனிங்ஸ் கொடுத்துருக்கேன் நான். அண்டு கிளாம்ப் கொடுத்துருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி ராக்குல் தான் உள்ளே இருக்கும். 2 inch ராக்குல் இருக்குது இதில். ஸோ இந்த மாதிரியான அக்வாஸ்டிக் பார்த்தீங்கன்னா பேனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே அதிகம். கிட்டத்தட்ட எவ்வளோனா ஒரு 3000 பர் பேனல் போயிட்டுருக்கு. பட் அவ்வளோ ப்ரைஸ், இது அவ்வளோ காஸ்ட் கிடையாது. இது வெரி வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் இது. ட்ரைவ்ஸாக இருக்கட்டும், இந்த ஆம்பிளிஃபையராக இருக்கட்டும், இதோட பர்ஃபார்மன்ஸு ரியலாகவே நான் என்ஜாய் பண்ணேன். நான் ரொம்பவே உள்ளே வந்த பிறகு, உள்ளே வந்த ரூமுக்குள்ளே வந்தாலே ரொம்ப பின் ட்ராப் சைலண்ட்டில் வந்துடும். அந்த ரூமே வந்து குப்புன்னு அமைதியான ஒரு சைலண்ட்டில் இருக்கும். அந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் இந்த ரூமுக்குள்ளே என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோ வந்து 2 விதமாக நீங்கள் பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட், இப்போ நான் வந்து அக்வாஸ்டிக் ட்ரீட்மெண்ட், இது வந்து ஆஃப்டர் அக்வாஸ்டிக். பிஃபோர் அக்வாஸ்டிக், முன்னாடி நான் அக்வாஸ்டிக் பண்ணாத போது இந்த ரூமோட எக்கோ எப்படி இருக்குன்றது இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துலயுமே வந்து எக்கோ இருக்கு. ஓகே, இந்த வீடியோவில் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. பிஃபோர் அக்வாஸ்டிக்கும் இப்போ நான் பேசிட்டு இருக்கிறதுக்கும் இங்கே பாருங்க, இப்போ எவ்வளவோ பரவாயில்ல. அக்வாஸ்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால இப்போ எவ்வளோ பரவாயில்ல. ரொம்பவே சேஞ்சஸ் டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இந்த ரூமில் நீங்கள் வந்தாலே ரொம்ப இம்மர்சிவான சவுண்டு இருக்கும். ரொம்ப அமைதியான ஒரு பின் ட்ராப் சைலண்டில் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு டைலாக்கும் சரி, சென்டர் சேனலாக இருந்தாலும் சரி, லெஃப்ட்டு ரைட்டு சரவுண்டு எதுவாக இருந்தாலும் சரி, ரொம்பவே அந்த த்ரோ வந்து கரெக்டாக கிடைக்கும். இதில் சென்ட்ரல்லேருந்து த்ரோ கரெக்டாக கிடைக்கும். லெஃப்ட்டு ரைட்டு அட்மாஸு சரவுண்டு எல்லாமே ரொம்ப வந்து எங்கேருந்து வருதுன்றத அந்த ஆடியோ வந்து கிளியரான ஒரு ஆடியோ வந்து இதில் கிடைக்கும் இதில். அண்ட் இந்த பேனல்ஸ் பொறுத்த வரைக்கும் வெரி ஈஸி டு ஃபிக்ஸ். ரொம்ப ஈஸியாக இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில். ஸோ ஒரு மெஷர்மெண்ட் மட்டும், ஒரு யூனிஃபார்மாக ஒரு மெஷர்மெண்ட் மட்டும் எடுக்கணும். அதே மாதிரி எந்தெந்த ஸ்பீக்கர்ஸ் இருக்குதோ இந்த ஸ்பீக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிரர் வச்சு செக் பண்ணி அந்த எக்கோ வந்து இதுலேருந்து சென்ட்ரல்லேருந்து அந்த வாலில் ஒரு மிரர் வைக்கணும். மிரர் வச்சு நீங்கள் உட்கார்ற பொசிஷனுக்கும் இதை நீங்கள் அந்த மிரரில் வந்து அதில் தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து பேனல்ஸை வைக்கணும். ஸோ உங்களோட எந்தெந்த வியூலலாம் உங்களுக்கு வந்து அந்த மிரர் வந்து அந்த ஸ்பீக்கரோட வியூ தெரியுதோ அப்படிலாம் நீங்கள் அதை வைக்கும்போது உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆடியோ வந்து பக்கமான அது எந்த இடத்துல நீங்கள் உட்கார்றீங்களோ அந்த இடத்துல ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு ஆடியோ உங்களுக்கு கிடைக்கும்.
இப்படி தான் பேனல்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஆர் என்கிட்ட நானும் அதை ரெடி பண்ணுவேன். இது வந்து பெரிய கஷ்டம் கிடையாது. இதை நீங்களே கூட பண்ணலாம். இது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் கிட்ட தான் இதை பண்ணணும்லாம் பெரிய இதில் எந்த ஒரு கான்செப்ட்லாம் கிடையாது. நீங்களே ரொம்ப ப்ராக்டிக்கலாக இது உணர்ந்து இதை பண்ணலாம் இதில். ஸோ இந்த விஷயத்தில் வந்து இந்த ஆடியோ ஃபைல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இதெல்லாம் இப்படி பண்ணணும் அப்படி ரொம்ப ஓவர் சஜஷன்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. சிம்பிளாக ரொம்ப ஸ்மார்ட்டாக இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணலாம். அந்த ப்ரைஸுக்கு இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமான்றது நீங்கள் இதை ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் நேரில் வந்து உங்களுக்கு விருப்பம் வந்தால் நேரில் கூட வந்து இதை செக் பண்ணி கூட பார்த்துட்டு போங்க. இந்த டெமோ பாருங்கள். ஒன்றுமே இல்லை, மொத்தமாக ஒரு 16 பேனல்ஸு, மேலே ஒரு 4 பேனல்ஸு, கீழே வருது 12 பேனல்ஸ் போட்டிருக்கேன். அவ்வளோதான். ரொம்பவே ஒரு ஆடியோ வந்து ரொம்ப பக்காவான டீட்டெயில் எனக்கு கிடைக்குது. ஓகே வியூவர்ஸ், வேணுன்றவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பர் பேனல் எவ்வளோன்றது நான் சொல்கிறேன். அதே மாதிரி மினிமம் 8 பேனல்ஸ்க்கு மேலே தான் என்னால் பண்ண முடியும். ஏன்னா ஒரு காட்டனில் வந்து 8 பேனல்ஸ்க்கு மேலே தான் இருக்கும். ஸோ 4 பேனல் 3 பேனல் 2 பேனல்லாம் கேட்டிங்கன்னா கிடைக்காது. 8 பேனல்ஸ்க்கு மேலேனா ரொம்பவே லோ காஸ்ட்டில் நான் பண்ணி தருவேன். 8 பேனலாக இருந்தாலும் சரி, 16 பேனல்ஸாக இருந்தாலும் சரி, 32 பேனல்ஸாக இருந்தாலும் சரி. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 10க்கு 10 உங்கள் ரூம் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குன்னா 10 to 12 பேனல்ஸ் இருந்தாலே போதும், மோர் தென் எனஃப். அதுவே சூப்பராக இருக்கும். நீங்கள் 12லாம் போட்டிங்கன்னா ரொம்ப தத்ரூபமாக இருக்கும் அந்த சவுண்டு எஃபெக்ட். ஓகே வியூவர்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. தொடர்ந்து வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தால் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். இது எனக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும் இது. அண்ட் தேங்க்யூ வியூவர்ஸ். அகைன் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.